Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குக்கர்ல தக்காளி சாதம் அதுவும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஸ்டைல்ல பண்ண போறேன். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கர்ல நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக புதினாவும் போடுறேன். ஏன்னா புதினா இப்பயே போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். வதங்கட்டும் நல்லா. இப்போ அதுக்கு பாருங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10-12 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 லவங்கம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்க மசாலா போட்டுடலாம். இப்போ இது பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ தக்காளி போடுறேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். ஒரு தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுறேன். இப்போ இதுலேயே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். தக்காளி நல்லா குலைவாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வந்து குலைவாயிருச்சு. இப்போ இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வதங்கட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுக்கிறேன். அது போட்டுடலாம். தேங்காய் துருவல் போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு கரெக்டாக ஈக்குவலும் பண்ணிக்கும். அதாவது தேங்காய் துருவல் போடும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சாதம் செய்கிற அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிற 1/4 கிலோ அளவுக்கு அதை போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுறேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுறேன். இப்போ இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மல்லி இலை நெய்யெல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், கலந்து விட்டா
கமகமன்னு நம்ம தக்காளி சாதம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.